முன்னாள் டிஜிபி மாதிரி முன்னாள் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி. ஓகே. இன்னைக்கு வந்து ரவி மோகன். ஐயோ, நான் இன்னும் அவரை ஜெயம் ரவின்னு தான் சொல்லிட்டு அதாவது தப்பா சொல்லிடுவாங்களா? முன்னாள் டிஜிபியை போய் முன்னாள் டிஜிபின்னு தான் போடணும். புரியுதா? ரவி மோகன். அப்போ வந்து அவர் உண்மையிலே நடித்து இது பண்ணியிருக்கார், வாழ்ந்திருக்கார் அந்த கேரக்டராகவே, தமிழ் விரோதியாகவே. அதனால் அது நல்லா இல்லை. அதுக்கும் ஒரு காரணம், அந்த படத்தில் ஒரு சீன் அந்த படம் எனக்கு புரியல. அதாவது அவங்க அப்பா ஒரு தமிழன், அவங்க அம்மா வந்து பெங்காலியா? இல்லை, வேற ஹிந்தி. ஓ, அதனால அந்த வெறுப்பில் அது எதுக்கு வெறுப்பாகிறான்னு தெரியல. இல்லை, அவருடைய தாய் வந்து ஹிந்தி இல்லை, தாய் மொழி அவருக்கு வந்து ஹிந்தி. ஆனால் அப்பா தந்தை மொழி அவர் கணக்கில் எடுத்துக்கல. அந்த தாயை அவர் விட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரி. தாய் விட்டுட்டுலாம் போல அப்படிதான் காட்டுவாங்க. தாய் தனியாக தானே இருக்கும். இல்லை, கூட இருக்கும். இந்த பையன் அவங்க அப்பா இருக்க மாட்டாரு. தாய் கூட இருக்கும். ஷீலாவா யாரோ நடிச்சா? யார் நடிச்சா என்ன? அவங்க அப்பா இல்லை இல்லை தந்தை இல்லை, தந்தையின் மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி மொழி வெறியை நான் காமிச்சு, அது வந்து என்னென்னா எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு இது மாதிரி தான் இருந்தாப்புல. அது ஒருத்தர் இருக்கார் இப்போ அமைச்சரவையில், அவரை மாதிரி தான் இருக்காப்புல சின்ன வயசில் அப்படி இருந்த மாதிரி. ஸோ அப்படிலாம் எடுத்திருக்காங்க, பழசு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அது பொருந்தி போகுதுன்றதுனால அண்ணாவோட வசனங்கள் எல்லாம் வச்சு அது அப்படியே பக்காவாக மேட்ச் ஆகுது.